லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் எல்எஸ்ஜி அணி மே 6, 2026 அன்னைக்கு ஹைதராபாத்ல நடந்த மழையால பாதிக்கப்பட்ட IPL 2026 போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு RCB அணிக்கு எதிரா முக்கியமான 9 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. 49வது போட்டியோட முடிவு வானிலை இடையூறுகள் ஆட்டத்தோட கண்டிஷன்ஸை மாத்தினதால டக்வொர்த், லூயிஸ், ஸ்டெர்ன், DLS முறைப்படிதான் முடிவு செய்யப்பட்டது. நடப்பு IPL 2026 சீசன் இந்த டோர்னமெண்டோட 19வது எடிஷன். மே 31 வரைக்கும் இந்தியா முழுக்க 10 பலமான அணிகள் மோதிட்டு இருக்கு. இந்த வெற்றி LSG அணிக்கு ஒரு முக்கியமான தருணம். நடப்பு சாம்பியன்களா இந்த சீசனுக்குள்ள வந்த RCB அணிக்கு LSGயோட டோட்டலை துரத்திட்டு இருந்த அவங்களோட ஆட்டம் பாதியிலேயே முடிஞ்சு போனதால ஒரு சவாலான மாலை பொழுதா இருந்துச்சு. கிரிக்கெட்ல ஒரு பொதுவான முறையான இந்த DLS இழந்த ஓவர்களையும் கையில இருந்த விக்கெட்டுகளையும் கணக்குல எடுத்துக்கிட்டு RCBக்கு மாத்தி அமைக்கப்பட்ட டார்கெட்டை கணக்கிடுறதுக்கு உதவியா இருந்துச்சு. மழை மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகளால போட்டிகள் பாதிக்கப்படும் போது லிமிடெட் ஓவர் கிரிக்கெட்ல நியாயமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கணக்கீடுகள் ரொம்ப அவசியம். IPL 2026 போட்டியோட அமைப்புப்படி ஒவ்வொரு அணியும் 14 லீக் போட்டிகள் விளையாடணும். பிளே ஆஃப்க்கு தகுதி பெறுறதுக்கு டாப் 4 இடங்கள்ல முடிச்சு அதுதான் அவங்களோட முக்கிய இலக்கு. பிளே ஆஃப் சுற்றுல 2 குவாலிஃபையர், ஒரு எலிமினேட்டர் இருக்கும். அதுக்கப்புறம்தான் கிராண்ட் ஃபைனல். அழுத்தத்துலையும் அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற LSGயோட திறமை, குறிப்பா வானிலை பாதிக்கப்பட்ட இந்த போட்டியிலையும் அவங்களோட வியூக பலத்தையும் இந்த சீசன்ல இருக்கிற விடாமுயற்சியையும் நல்லா. ஹைதராபாத்ல மழையால் பாதிக்கப்பட்ட போட்டியில LSG அணி அவங்களோட இன்னிங்ஸ்ல அதிரடியா பேட் செஞ்சு ஒரு சவாலான ஸ்கோரை எடுத்தாங்க. இதுல அர்ஷின் குல்கர்னி அடிச்ச அதிரடி அரை சதமும் நிக்கோலஸ் பூரனோட கடைசி நேர அதிரடியும் அவங்க நல்ல ஸ்கோர் எடுக்க ரொம்ப உதவியது. குல்கர்னி ஆரம்பத்திலேயே அதிரடியா ஆடி RCB பவுலர்களை திணறடிச்சது LSG அணிக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துச்சு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுக்கு TLS கணக்கு வந்ததும் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓவர்கள் குறைஞ்சதால தேவையான ரன் ரேட் ரொம்பவே ஏறிடுச்சு. கேட்டன் ஃபாஃப்டு பிளஸ்ஸி பொறுப்பா ஆடி அரைசதம் அடிச்ச இன்னிங்ஸை இழுத்து பிடிச்சாலும் ஷாபாஸ் அகமது சின்ன அதிரடி காட்டினாலும் RCB அணி புதுசா நிர்ணயம் செய்யப்பட்ட இலக்கை எட்ட ரொம்பவே திணறிச்சு. TLS முறை எப்போ அமலுக்கு வரும்னா மழை வந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் காரணத்தால போட்டியில தாமதம் ஏற்பட்டு ஓவர்கள் குறைஞ்சாதான். 2 அணிகளுக்கும் மீதி இருக்கிற ஓவர்கள், விக்கெட்டுகள் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு ஒரு நியாயமான இலக்கை நிர்ணயிக்கிற ஒரு கணக்கீடு முறைதான் இது. TLS முறையில ஒரு ரிசல்ட் வரணும்னா கண்டிப்பா 2வது இன்னிங்ஸ்ல குறைஞ்சது 5 ஓவராவது வீசப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு விக்கெட்டும் எவ்வளவு முக்கியம்னும் அணிகள் எப்படி திட்டங்களை மாத்தணுங்கிற சிக்கலான விஷயத்தையும் இந்த மேட்ச் தெளிவா காட்டுச்சு. LSG பவுலர்களும் அவங்க திட்டங்களை நல்லா செயல்படுத்துனாங்க. குறிப்பா சேஸோட முக்கியமான கட்டங்கள்ல RCB ரன் எடுக்க விடாம தடுத்தது அவங்களுக்கு TLS முறையில ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துச்சு. இந்த வெற்றி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை IPL 2026 பாயிண்ட்ஸ் டேபிள்ல நல்லா மேல கொண்டு போயிருக்கு. பிளே ஆஃப்ல இடம் பிடிக்கிற அவங்களோட வாய்ப்பையும் ரொம்ப வலுப்படுத்தி இருக்கு. இந்த வெற்றி அதுவும் போன வருஷம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச டீமுக்கு எதிரா கிடைச்சது LSGயோட திறமை, அப்புறம் அவங்க எவ்வளவு உறுதியா விளையாடுவாங்கங்கிறத மற்ற டீம்களுக்கு நல்லா புரிய வச்சிருக்கு. ஆனா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுக்கு இந்த தோல்வி போன வருஷம் IPL 2025 டைட்டில பஞ்சாப் கிங்ஸை தோற்கடிச்சு ஜெயிச்ச அவங்களுக்கு அந்த பட்டத்தை தக்க வச்சுக்கிறதுல இன்னொரு பெரிய சவாலை கொண்டு வந்திருக்கு. சாம்பியன் பட்டத்தோட வந்தாலும் இந்த சீசன்ல போட்டி ரொம்பவே கடுமையா இருக்கு. ஒரு நிலையான வெற்றி பாதையை இன்னும் அவங்களால பிடிக்க முடியல. அதுக்காகத்தான் போராடிட்டு இருக்காங்க. இந்த IPL 2026 சீசன்ல மொத்தம் 74 மேட்ச்கள் நடக்குது. இதுல லீட் சுற்றோட கடைசி நாள் மே 24. இதுக்கு அப்புறம் வர பிளே ஆஃப் போட்டிகள்ல குவாலிஃபையர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபையர் 2ன்னு மொத்தம் 3 மேட்ச்கள் இருக்கு. இதுல ஜெயிச்சு வர்ற 2 டீம்கள் மே 31ல நடக்க போற பிரம்மாண்ட ஃபைனல்ல மோதும். டீம்கள் எல்லாமே இந்த முக்கியமான நாக் அவுட் சுற்றுகளுக்குள்ள போக டாப் 4 இடத்துக்கு கடுமையா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சில சமயம் பாயிண்ட்ஸ் சமமா வந்தா நெட் ரன் ரேட் தான் யார் அடுத்த சுற்றுக்கு போவாங்கங்கிறத தீர்மானிக்கும் முக்கிய அம்சமா இருக்கும். லக்னோவில் இருக்க எகானா கிரிக்கெட் ஸ்டேடியம், பெங்களூருவில் இருக்க சின்னசாமி ஸ்டேடியம், அகமதாபாத்தில் இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியம் மாதிரி இன்னும் சில முக்கியமான மைதானங்களோட சேர்ந்து இந்த ஐலோட்ட 19வது சீசனுக்கான போட்டிகளுக்கு ஒரு முக்கிய மையமா இருக்கு. மழைனால தடைபடுற மேட்சுகள்ல நம்ம அடிக்கடி பேசுற DLS முறை இப்போதைய லிமிடெட் ஓவர் கிரிக்கெட்ல நியாயமான விளையாட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான அங்கம்.
வெளி காரணங்களால போட்டி முடிவுகள் பாதிக்கப்படாம சமநிலையில கொண்டு போறதுக்கு இது ரொம்பவே